தோழர்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஸ்ட்ரோ ஸ்பீக்ஸ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நாசகார கூட்டணி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல ஒரு மிக மோசமான ஒரு நாசகார கூட்டணி, தமிழ்நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கானுங்க. அந்த என்டிஏ கூட்டணி தான் நான் சொல்றேன். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தலைமையில இந்த என்டிஏ கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க. இந்த அதிமுக கொத்தடிமைகள், ஜாதி வெறி பிடிச்சவன், மதவெறி பிடிச்சவன், ஜாதி சங்கம், மத சங்கம் நடத்துறவன், ஏன்னா அரசியல் அட்ரஸ் இல்லாதவனுங்க, சில்லற பசங்க, ஏன்னா எந்தவித அரசியல் முகாந்திரமும் இல்லாதவனுங்க, ஓட் பேங்க் இல்லாதவனுங்க, மக்கள் செல்வாக்கு இல்லாதவனுங்க, மக்கள் மரியாதை இல்லாதவனுங்க, ஏன்னா இந்த மாதிரி தேர்தலில் தோத்து போனவங்க, அரசியல்ல புறக்கணிக்கப்பட்டவங்க, மக்களால ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க. என்ன அந்த கூட்டணி பாத்தீங்கன்னா ஒரு மிக மோசமான கூட்டணியா அது இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தான கூட்டணி அந்த கூட்டணி. நீங்க நல்லா பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசு என்ன செஞ்சுச்சு, என்ன கிழிச்சுச்சு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவி செஞ்சிருக்கானா? எய்ம்ஸ் கொடுத்திருக்கானா, மெட்ரோ கொடுத்திருக்கானா, கல்வி நிதி கொடுத்திருக்கானா, ஜிஎஸ்டி வரி பாக்கி கொடுத்திருக்கானா? இன்னைக்கு ஒன்றிய மத்திய பாஜக ஆர்எஸ்எஸ் அரசு, ஏன்னா நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு, என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் அரசு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்கள், தமிழ்நாட்டை வஞ்சிப்பது, புறக்கணிப்பது, தமிழ் மொழியை, தமிழர்களை புறக்கணிப்பது, தமிழ் மொழியை, தமிழ்நாட்டை, தமிழர்களை அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது, எந்த வாய்ப்பும் கொடுக்கறது இல்லை தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ்நாட்டுக்கு. ஆனா இவன் எந்த லட்சணத்தை இந்த கூட்டணி அமைச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது மாதிரி மோசமான கூட்டணிய தமிழக வரலாற்றுல என்னைக்குமே பார்த்துக்க முடியாது. எல்லாருமே சுயநலம் தான். பணம், காசு, பதவி, உலக இன்பம், அதிகாரம். இதுக்காக அந்த எடப்பாடி பழனிசாமி போய் தமிழ்நாடு அடமானம் வைக்கிறதுக்காக இது போய் அந்த கூட்டில் சேர்ந்திருக்கு. அதிமுக கொத்தடிமைகள் எல்லாம் போய் சேர்ந்திருக்குங்க. ஏன்னா எல்லாருமே அந்த கூட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிடிவி தினகரன்ல இருந்து நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாருமே அந்த கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி இருக்க 50 பேருமே சிபிஐ, ஐடி, இடி ரைடுக்கு பயந்து அந்த கூட்டணிக்கு போயிருக்காங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இவங்கள மாதிரி ஒரு நாசகார சக்தியை நீங்க பார்க்கவே முடியாது. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணிய, அதிமுகவை, ஆர்எஸ்எஸ், பாஜகவை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026ல நீங்க தயவு செய்து வீழ்த்தணும், தோற்கடிக்கணும், அடித்து ஓட ஓட விரட்டணும் தமிழ்நாட்டுல. ஏன்னா பாருங்க, இவங்க எந்த லட்சணத்துல இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு நலத்திட்டம் நீங்க சொல்லுங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு, நரேந்திர மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்கன்னு. இவங்க எந்த விதமான ஒரு நல்லதும் தமிழ்நாட்டுக்கு செஞ்சது கிடையாது. முழுக்க முழுக்க இவங்களுக்கு என்னன்னா, ஒரு பார்ப்பனரை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும். ஆர்எஸ்எஸ் பாஜகவே பாத்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியில அது பார்ப்பன ஜனதா கட்சி தான். ஏன்னா இந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தமிழ்நாட்டில் நிறுவனம், பிராமணர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும். இந்த மயிலாப்பூர் தூக்குல குருமூர்த்தி ஐயர் இருக்காரு, என்ன ஆர்எஸ்எஸ் காரரு. ஏன்னா இந்த ஆள் தான் ஸ்கிரிப்ட் எல்லாமே ராஜமுந்திரி தான். மயிலாப்பூர் ராஜமுந்திரி தூக்குல குருமூர்த்தி ஐயருடைய ஸ்கிரிப்ட்ல இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து மக்கள் விழிப்போடு இருங்க. தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியால் தந்தை பெரியார் ஜெயிக்க வேண்டும். ஏன்னா திராவிட மாடல் ஜெயிக்கணும், திமுக ஜெயிக்கணும், திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதியில தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும். இந்த மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிக்கணும். தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியால் தந்தை பெரியார் வெல்ல வேண்டும், திராவிட மாடல் வெல்ல வேண்டும், அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியால் தமிழ்நாட்டில் வெல்ல வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க அந்த என்டிஏ கூட்டணி ஜாதி வெறி பிடித்த, மதவெறி பிடித்த ஒரு பிற்போக்கு கூட்டணி. ஏன்னா மிகவும் மோசமான ஒரு பார்ப்பனிய கூட்டணி, பார்ப்பனிய கொத்தடிமைகள், பிராமண கொத்தடிமைகள் உருவாக்கிய கூட்டணி, இந்து சூத்திர கூட்டணி அது. ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இடி, சிபிஐ, ஐடி ரைடுக்கு, ஃபெமா கேஸ், பெரா கேஸ், கோர்ட்ல இருக்க கேஸுகளுக்கு பயந்துட்டு தான் அந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவனுமே மக்களுக்கானவன் கிடையாது. அவங்க அதுல கூட்டணியில் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பணம், பதவி, அதிகாரம், உலக இன்பம், எப்படியா அதிகாரத்தை கைப்பற்றி தமிழ்நாட்டு ஆட்டையை போட்டு கொண்டு போய் அதானி அம்பானிட்ட விற்கணும். ஏன்னா வித்துட்டு இவங்க ஒரு 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்னா அதானி அம்பானிட்ட வித்துட்டு இவங்க ஒரு 1.5 லட்சம் கோடி கமிஷன் போட்டு இவங்க எல்லாரும் காசை போட பாக்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு சேவை செய்யணும், தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் தமிழ்நாட்டை வளர வைக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எவனுக்கு துளியல் கூட கிடையாது. தயவுசெய்து நான் ரொம்ப சுருக்கமா அந்த காணொலியில தர்றேன். என்டிஏ கூட்டணியை பத்தி, இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கூட்டணியை பத்தி மிகவும் சுருக்கமா நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். தயவுசெய்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்ன உணர்ந்து கொள்ளுங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்தானவைங்கிறது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு தயவுசெய்து ஓட்டு போட்டுறாதீங்க. இவங்களுக்கு ஓட்டு போடுறதும், நீங்க தற்கொலை செய்வதும், நீங்க உங்க உயிரை மாய்த்துக் கொள்வது ஒண்ணுதான். தமிழ்நாட்டை நாசமாக்கிடுவாங்க, தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிடுவாங்க, தமிழ்நாட்டை சூறையாடிடுவாங்க, தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிருவானுங்க, தமிழ்நாட்டை நாசமாக்கிடுவானுங்க. இதேதான் இந்த கூட்டணி. நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பி டீம்களாக இருக்கக்கூடிய சைமன் செபஸ்டியன், நாம் தமிழர் கட்சி, என்ன சீமானு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தாவேகா விஜய், எல்லாரையுமே நீங்க தேர்தல் களத்துல வீழ்த்தணும். இவர்களை வீழ்த்துவதுதான் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு. ஏன்னா தயவு செய்து இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், சிறுபான்மையினர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியல் சமூகம், ஏன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் தமிழர்கள், தமிழ் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த கும்பலை, என்டிஏவை, நாம் தமிழர் கட்சியை, தாவேகாவை, விஜயை, சைமன் செபஸ்டியன், சீமானை, நரேந்திர மோடி, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக கொத்தடிமைகளை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 நீங்கள் வீழ்த்த வேண்டும்.
இதுதான் என்னுடைய கோரிக்கை இந்த காணொலி மூலியமாக. நன்றி, வணக்கம்.